இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் சிபிவிசி பழைய வேஸ்ட் பைப்பில் ஏணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2 இன்ச் பைப்பு 7 அடியில் 2 பிட்டு எடுத்துட்டாங்க. அதுவும் சிபிவிசி பைப் குறுக்கு அளவுக்காக வந்து பார்த்திங்கன்னா 17 சென்டிமீட்டரில் ஒரு 8 பிட்டு 1.25 இன்ச் சிபிவிசி பைப்பில் எடுத்துருக்கங்க. இந்த பைப் உள்ளே நுழைக்கிறதுக்கோசரம் 32 mm ஜிஐ பைப்பை ஹீட் பண்ணி அதில் ஹோல் போட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பைப் வந்து 34.5 mmங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் 5 சென்டிமீட்டர் தள்ளி ஹோல் போட்டு குறுக்களவை மெஷர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பைப் நுழைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதாவது 10 இன்ச்சுக்கு ஒரு ஹோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 பிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு 5 இன்ச்சில் தள்ளி கீழே 5 இன்ச் தள்ளி குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சில் வந்து ஒரு 5 பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 8 இன்ச்சில் கூட வச்சுக்கலாம். ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். பைப் ஒரே நேராக ஹோல் போட்டு அந்த பைப் உள்ளே நுழைச்சி பாருங்கள். நல்லா சுற்றியில் தட்டினா தான் போகணும். அந்த மாதிரி வந்து ஹோல் ப்ராப்பராக இருக்கணுங்க. ஹோல் லூஸ் ஆச்சுன்னா ஏணி வந்து சேக் ஆகும். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு பர்ஃபெக்டாக இது பார்த்திங்கன்னா உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வருது. மொத்தம் வந்து நான் 17 இன்ச்சில் அறுத்துருக்கேன். 1 இன்ச்சு குறைச்சிங்கன்னா உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக சுற்றி வச்சு மெல்ல தட்டிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிபிவிசி பேஸ்ட்னாலும் அப்ளை பண்ணிட்டு அடுத்த பக்கமும் அதே நேர்கோட்டில் வச்சு அப்படியே மட்டத்துக்கு தட்டுங்க. தட்டி விட்டு டேப்பில் மேலும் கீழும் ஒவ்வொரு காலும் ஒரே அளவுக்கு தட்டியிருக்கான்னு பாருங்கள். அப்படிலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்எஸ் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப லோடு கொடுத்து ஸ்க்ரூ பண்ண வேண்டாம். லோடில் ஸ்க்ரூ போகும்போது உங்களுக்கு விரிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூலும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பில் தான் செஞ்சது. அது எப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நல்லா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து எண்டு ஸ்க்ரூ டைட் வச்சுங்க. ஃபுல் லோடில் டைட் வச்சுன்னா மிஷினுடைய லோடுக்கு பைப் வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி ரவுண்டு கட்டைங்க, அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் ரப்பர் மவுண்ட் வைக்கணும். அதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி அறுத்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி விட்டு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி அந்த ஹோலில் நல்லா தட்டிக்குங்க. தட்டி நல்லா ஒட்டினதுக்கப்புறம் 4 பக்கமும் அதே மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் மட்டும் இந்த பழைய ரீட்ரேட் பண்ண டயர் வேஸ்ட்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா அது வெட்டியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப இது லைஃப் வருங்க. ரவுண்டாக வெட்டி விட்டு ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணிட்டு அடுத்து ஸ்க்ரூ 2 ஒவ்வொரு சைடும் 2 ஸ்க்ரூ டைட் வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த பீஸ் பிடுங்காமல் இருக்கிறதுக்கோசரம் அதுக்கும் 2 ஸ்க்ரூவோ 3 ஸ்க்ரூவோ நான் போட்டுக்கிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஏணி ரெடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த குறுக்கு பைப்பில் இன்னொரு பைப் அதுக்குள்ளே நுழையிற மாதிரி நுழைச்சி விட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 7 அடி உயரத்தில் வெறும் 6.5 கிலோ வெயிட்டில் ஏணி ரெடிங்க. இந்த ஏணி பழைய பைப்பில் செஞ்சதுனால பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கியிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோ வரைக்குமே நம்ம ட்ரையல் பார்த்துருக்கோம். பர்ஃபெக்டாக அந்த கடைசி ஸ்டெப் வரைக்குமே பல்ஜ் ஆகாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. கீழே மவுண்ட் கொடுத்ததுனால இன்னும் ஹெவியாக ஸ்லிப் ஆகாமல் இருக்குதுங்க. ஒரு ஆள் பிடிச்சிட்டு ஏறதாங்க சேஃப்டி. என்னுடைய சேனலில் இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.